என்ற சங்கீதம் 85:5. என்றைக்கு எங்க மேல் கோபமா இருப்பியோ, தலைமுறை தலைமுறையாக கோபத்தை நீடித்திருக்க பண்ணாதீங்க ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாக கோபம் நீடித்திருக்க கூடாது. எங்க தாத்தா தலைமுறையில கோபம் நீடித்திருச்சு, எங்க அப்பா தலைமுறையில நீடித்திருச்சு, அப்ப ஏன் தலைமுறையிலேயே அந்த கோபம் நீடித்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நினைச்சோம். அதுக்காக நம்ம நினைச்சோம், அவர்கிட்ட மண்டிட்டு ஜோம் பண்ணி அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப தலைமுறை தலைமுறையாக கோபம் நீடித்து வருது அப்படின்னா இப்ப நம்ம கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் இல்லையா? உலகத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். இப்ப எதுக்கு தலைமுறை தலைமுறையாக கோபம் வருதுன்னா, அப்ப தலைமுறை தலைமுறையாக நம்ம எது தவறு பண்ணி கொண்டிருக்கோம், ஏதோ ஒரு குற்றத்தை பண்ணி கொண்டிருக்கோம், ஏதோ ஒரு காரியத்தை பண்ணி கொண்டிருக்கோம். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், தலைமுறை தலைமுறையாக உன் மேல கோபமா இருக்கேன், தலைமுறை தலைமுறையாக. அப்ப இன்றைக்கு இந்த சங்கீதம் மூலியமாக நாங்க பார்க்கும்போது அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தியம் பூமியில இருக்கிறது. என்னதான் சத்தியம் பூமியிலிருந்து உருவாகும், நீதி வானத்துல இருந்து வரும். சத்தியம் எங்க இருந்து வருதான்? பூமியில இருந்து வருதான். ஆனா நீதி எங்க இருந்து வருதான்? வானத்துல இருந்து. இப்ப தலைமுறை தலைமுறையாக தேவன் நம்ம மேல கோபமா இல்லைன்னா, வானத்துல இருந்து சத்தியம் நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டும். அந்த சத்தியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சத்தியம் நம்ம வாசலுக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய தேவைகளுக்கு எல்லாத்துக்கும் சத்தியம் தேவையா இருக்கிறது. அப்ப அந்த சத்தியத்துல யாரு தலை நிமிர்ந்து நிற்பா? அந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்றவங்க தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அந்த சத்தியத்தை வாங்கி கொள்றவங்க தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அப்ப தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சத்தியத்தை ஆண்டவற்றிலிருந்து என்ன செய்யணும்? வாங்கி கொள்ள வேண்டும். ஆனால் தலைமுறை தலைமுறையாக சாபம் எங்க குடும்பத்துல இருக்கக்கூடாது ஆண்டவரை நம்ம செபிக்க வேண்டும். ஆமென். தலைமுறை தலைமுறையாக பாவம் எங்க குடும்பத்துல வரக்கூடாது ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் தலைமுறை தலைமுறையாக நம்மளோட ஒருவேளை கோபத்தோடு இருந்தால்னா, இன்றைக்கு தேவன் மன்னிச்சு மனம் இறங்கும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட நம்ம குடும்பத்துல மனம் இறங்கும்படியாக ஒரு மன்னிப்பு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை மன்னித்து விடுங்க, என் பிள்ளைகளை மன்னித்து விடுங்க, நாங்க செய்த தவறுகள் குற்றங்களை மன்னித்து விடுங்க ஆண்டவரே. சாப தலைமுறை தலைமுறையாக